லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் திவாகருக்கு கண்டிப்பாக கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ திவாகரை பற்றியும் அண்ட் அவங்களுடைய காதலை பற்றியும் அவங்க காதலி சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து நடிகை விசித்ரா, பிரவீன் காந்தி இவங்க எல்லாருமே திவாகரை பற்றி முக்கியமான சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக விசித்ரா அவர்கள் சொன்ன விஷயத்த நம்ம கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். அது என்னன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ரீசெண்டா திவாகரை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூல கும்மி எடுத்துட்டாங்க. அதை பார்க்கும் போது எதுக்காக இன்டர்வியூக்கு கூப்பிடுறீங்க, எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் திவாகர் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்ற கேள்வியும் இன்னொரு பக்கம் இருக்கு. இந்த கேள்விக்கு தான் இப்ப அவங்க காதலி பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க காதலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 இடத்துல காயம் இருக்கு, அவர் எதுக்காக இன்டர்வியூக்குன்னு கூப்பிடுறீங்க, கூப்பிட்டு வச்சு எதுக்கு அடிச்சுங்க அப்படின்ட்டு ரொம்பவே ஆக்ரோஷமா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் டிவிக்கு நான் போகவே மாட்டேன், எதுக்கு நான் போகணும், அவர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவர், அவரை பத்தி எனக்கு தெரியும், அவர் கூட பேசி பழகிருக்கேன், எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அதை தாண்டி அவர் பிக் பாஸ்ல விஜய் பார்வதி கிட்ட ஒரு சில நாட்கள்ல நடந்த சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, அது ரொம்ப ஆக்டிங் மாதிரி தான் எனக்கு இருந்தது, அவர் எப்பவுமே உண்மையான மனிதர், இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி ஆக்டிங் போட்டுறாரு, என்னை பொறுத்த வரைக்கும் திவாகர் ரொம்பவே நல்லவர்ன்ட்டு அதையே சொல்லியிருக்காங்க. ஒரு காதலியா இருக்கும் போது காதலன் அடி வாங்கிட்டாரு அப்படின்னும் போது கொஞ்சம் கோபம் இருக்கதான் செய்யும். அதை தான் அவங்க ஒரு இன்டர்வியூல வெளிப்படுத்திருக்காங்க. இவரும் ஜாதி மாதிரிலாம் நான் கல்யாணம் பண்ணிப்பேங்க, வீட்டுல ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி இவரும் சொல்லியிருக்காரு. இவங்க ஓகே சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கல்யாணம் எப்போன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திவாகரும் வாட்டர் மெலானை வச்சுதான் ஃபேமஸ் ஆனாரு. திரும்பவும் வாட்டர் மெலான் இங்க சீசன் வர்றதுனால இவரும் ஃபேமஸ் ஆக ட்ரை பண்றாரு. அதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது போலலாம் டாக்ஸ் இருந்தாலும் இவரு நான் ஆல்ரெடி ஃபேமஸ் ஆயிட்டேன், என்னை யாரும் மறக்கல, நான் பண்றது எல்லாமே கரெக்ட், நான் தான் நடிப்பு அரக்கன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு நம்மளுடைய ரியாக்ஷன் என்னவா வேணாலும் இருக்கலாம். இத பத்தி நடிகை விசித்ரா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் அவர் அப்படி இருக்காரு இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. விசித்ரா அவர்கள் சைக்காலஜிக்கலி நிறைய பேரை புரிஞ்சுக்கிறவங்க அண்ட் நிறைய விஷயங்களை சொல்றவங்க. அப்படி இருக்கும்போது இவர் இந்த அளவுக்கு இருக்காருன்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா, நீங்க தான் அப்படின்னு சொல்லி மக்களாகிய நம்ம மேலதான் அவங்க சொல்லியிருக்காங்க அண்ட் மீடியா மேலேயும் அவங்க சொல்லியிருக்காங்க. அவர் பண்ணது எல்லாமே நல்லா ஃபன்னா இருக்குன்னு அவரை ஏற்றி விட்டு கேமரா ஆன் பண்ணி அதையே வீடியோ எடுத்து போட்டு இப்ப அவர் எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா மனநிலை நம்ம நடிக்கிறோம், சூப்பரா நடிக்கிறோம், நம்மள எல்லாருமே பாராட்டுறாங்க, நம்ம தான் ஒரு நல்ல நடிகன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை அவருக்கு கொடுத்ததே நீங்க தான். அப்படி இருக்கிற மனுஷனை நீங்க எவ்வளவுதான் திட்டினாலுமே அதை புரிஞ்சுக்கிற அளவு கூட அந்த ஐக்கியம்லாம் அவருக்கு கிடையாது. அதனால உங்க மேல இருந்த மிஸ்டேக்கை தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நான் உடனே அவருக்கு சப்போர்ட் பண்றேன், அவர் செஞ்சதுல தவறு இல்லை அப்படிலாம் நான் சொல்ல வரல. திவாகரை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும், அந்த வாட்டர் மெலனை புரிஞ்சுக்கோங்க, அவர் ரொம்பவே பாவம், அவரை சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் கிடையாது. ஒருத்தர் தப்பு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள சுட்டி காட்டி நீ இது தப்பு பண்ற அப்படின்னு சொல்றதுக்கு ஆட்கள் இருக்கணும். அந்த மாதிரி ஆட்கள் இவருக்கு சுத்தி இல்ல, எல்லாருமே ஏத்தி விடுற ஆட்கள் தான் இருக்காங்க. இவர் தப்பே பண்ணாலும் ஓகே சூப்பர் சூப்பர் அப்படி சொல்லி தான் அவரை இந்த மாதிரி மனநிலைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அதனால அதை பண்ணாதீங்க. குறிப்பா இன்டர்வியூஸ் எடுக்கிறேன் அப்படின்னு பேர்ல நீங்க தேவையில்லாத கேள்விகளை கேட்க அவரை காசு கொடுத்துதான் கூப்பிட்டு வரீங்க. அந்த காசு கேத்த நமக்கு வியூஸ் வரணுன்றதுக்காகவே நீங்க இப்படிலாம் பண்றீங்கன்ட்டு இன்டர்வியூ எடுக்கிறவங்களையும் அவங்க செமையான கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்லயும் பாதிலேயே அவரை வெளியேற்றிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன, அவர் இந்த பர்சனாலிட்டி ஃபன் பண்றாரு அப்படின்னும் போது எல்லாரும் அதை அக்செப்ட் பண்றீங்க. அந்த ஃபன்னை கொஞ்சம் ஓவரா அவர் பண்ணும்போது அது இரிட்டேஷனை கொண்டு போகுது, இது சரிப்பட்டு வராது, நம்ம அவுத்து விட்டுடணும், இவர் வேணாம் கழட்டி விட்டுடணும் அப்படின்லாம் சொல்லி தான் இப்படி பாதிலேயே அனுப்புறாங்க. மற்றபடி இவர் ஒரு டிஃப்ரெண்டான பர்சனாலிட்டி, அவர் கெட்டவர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அவர் மனநிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால அவரை கண்டிப்பா மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு அவர் மேல இருக்கிற ஒரு அக்கறை, ஒரு மனிதாபிமானத்துல விசித்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து டைரக்டர் அண்ட் இப்போ பிக் பாஸ் கண்டஸ்டன்டா இருந்த பிரவீன் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மட்டமான ஆளுனா என் வாழ்க்கையிலேயே பார்த்த ஒரே ஆளு அது வாட்டர் மெலன் ஸ்டார்னு சொல்லப்படுற திவாகர் தான். திவாகரை பொறுத்த வரைக்கும் காமெடி அப்படின்ற பேர்ல மற்றவங்களை மட்டம் தட்டி பேசுறதுல முதலிடம் அவருக்கு தான். சாதி ரீதியாகவும் தற்பெருமை ரொம்பவே அதிகமா இருக்கிற ஒரு ஆளு. விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களை நல்லாவே யூஸ் பண்ணிப்பாங்க, அந்த யூஸ் பண்ணது ஃபன் டு இரிட்டேட் அந்த ஒரு ஜோனுக்கு போகும்போது அவங்களை கழட்டி விட்டுருவாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இவர் சொன்னதை கண்டிப்பா நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஷோக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அண்டா கக்கசம், பிக் பாஸ், CWC இப்படி மாறி அவங்க தான் அவரை கூப்பிட்டு
போட்டிருக்காங்க. அவர் ஒரு ஃபன்னு நினைச்சு போடுற சில கவுண்டரு, அந்த பக்கம் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் ஃபன்னு நினைச்சு போடுற கவுண்டர், இப்படி கவுண்டர் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகும்போது அது இரிட்டேஷனை கொண்டு வந்து ஃபைட்டா முடிஞ்சு இதை இப்படி நடந்திருக்கு. ஸோ அப்ரிஷியேட் பண்ற பர்சன்ஸ் தான் அவரை அடிக்கோ வாங்க வைக்கிறாங்க. அப்ரிஷியேட் யாரும் பண்ணாதீங்கன்ட்டு விசித்ரா அவர்களும் சொல்லியிருக்காங்க. அப்ரிஷியேட் பண்ணி தான் அவர் ஏத்தி விட்டு தான் இந்த அளவுக்கு நிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதே தான் முன்னாடி வீடியோலையும் பேசியிருந்தோம். அவர் எதுக்காக இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிக்கிறீங்க, எதுக்காக அவரை பத்தி பேசுறீங்க, எதுக்காக இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதுதான் முக்கிய காரணம். அதை நம்ம அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா மக்கள் இல்லைன்னா மற்றவங்க கிடையாது. சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் 100% உண்மை. ஒரு விஷயம் மக்களுக்கு பிடிச்சிருக்கு இல்ல பிடிக்கல, அதை பத்தி கொண்டு வரணும் பேசணும் நினைச்சுதான் அடுத்தடுத்து அதை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்களே தவிர மற்றபடி நல்ல விஷயங்கள் இந்த டைம்ல வந்து கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ இல்லையோ, இது போல சண்டை சச்சரவு வெட்டு குத்து ஒரு டிப்ரெஷன் ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லாமலேயே இப்ப இருக்கிற சோசியல் மீடியா போயிடுச்சு. அப்ப இருந்த காலகட்டத்துல சோசியல் மீடியாவா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா சினிமாவா இருக்கட்டும், சீரியலா இருக்கட்டும், ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்த்த காலங்கள்லாம் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற சினிமாவா இருக்கட்டும், சீரியலா இருக்கட்டும், இல்ல சோசியல் மீடியாவா இருக்கட்டும், எல்லா பக்கத்துலயும் ஒரே வயலன்ஸ் தான். அது எப்படிப்பட்ட வயலன்ஸா இருக்குன்னா, மக்களை ஜாலியா ஒரு மூவி பார்க்கலாம், ஜாலியா ஒரு வீடியோ பார்க்கலான்னு கொண்டு வர சேர்க்கும்னு பார்த்தா அவங்க மனநிலையே வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்குள்ள கொண்டு போற மாதிரி சில வீடியோக்கள் சில கண்டென்ட்லாம் இருக்கு. உண்மையாலே அதெல்லாம் மிகவும் கண்டிக்கத்தக்கதா தான் இருக்கணும். இங்க வருமானத்துக்காக சில பேர் சோசியல் மீடியாவை யூஸ் பண்றாங்க. அது நல்ல முறையில பயன்படுத்தி அவங்களையும் சரி அவங்கள சுத்தி இருக்கிறவங்களையும் அடுத்த லெவல் கொண்டு போனா பரவாயில்ல. அதை விட்டுட்டு தேவையில்லாத கண்டென்ட்களை போட்டு இது போல இருக்கிற ஒரு டாக்டர் பட்டம் வாங்கின ஒரு நபரை அப்ரிஷியேட் பண்ணி தேவையில்லாம ஒரு வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை பண்ணி இப்படி இவரை அடி வாங்க வச்சு போலீஸ் கோர்ட்டு கேஸ் யூடியூப் சேனல் இப்படி எல்லா பக்கத்துலயும் நொந்து நூடல்ஸ் ஆக்குறாங்க. கண்டிப்பா திவாகரை பத்தி புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு விசித்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது போலதான் சில ஆட்கள் வந்து ஓகே இவரே இப்படி ஆயிட்டார், நம்ம போனோம் இன்னும் லெவல்ல வயலாம் அப்படின்னு சொல்லி இது போல சில பேர் வந்து கிளம்புறாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இவருடைய மனநிலையை கண்டிப்பா மீட்டு எடுக்கணும். இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம செஞ்சுதான் ஆகணும். இது எல்லாரும் இதை பத்தி பேசுறாங்க. எப்படி இது காமெடி ஃபன்னு சொல்லி இப்படி பேசலாமான்னு கேக்குறாங்க. ஆனா அதே குக் வித் கோமாளியா இருக்கட்டும், அதே பிக் பாஸா இருக்கட்டும், அதே அண்டாக்கா கசமா இருக்கட்டும், 18+ கண்டென்ட் ஃபன்னு இல்லாம இவங்களால ஒரு கண்டென்ட் பண்ண முடியுமா, ஒரு ஷோ பண்ண முடியுமா? எல்லா பக்கத்துலயும் 18+ கண்டென்ட்டை போட்டு விட்டுறாங்க. அதை கேட்டா ஃபன்னு போடுறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அசிங்கமா பேசுறது, ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு அசிங்கமா பேசுறது, வீட்டுல இருக்கிறவங்கள அசிங்கமா பேசுறது, இதெல்லாம் கேட்டா ஒரு கண்டென்ட்டுக்காகவும் ஃபன்னுக்காகவும் சொல்றாங்க. ஸோ உள்ள இருக்கிறவங்களே அந்த தவறுகளை பண்ணும்போது புதுசா வரவங்க இந்த தவறுகளை ஓகே அவங்களே அப்படித்தானே பேசுறாங்க, நம்ம ஒரு கண்டென்ட்டை போட்டு விடுவோன்ட்டு அவங்களும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இறங்குறாங்க. ஸோ தவறு பார்க்குறவங்களையும் அண்ட் ஏற்றி விடுறவங்க கிட்ட தான் இருக்கு. நம்ம எல்லாரும் செஞ்சவரை பத்தி பார்க்குறோம், தவறு செஞ்சவரை பத்தியும் பேசுறோம். ஆனா அந்த செய்ய தோணுனது யாரு அப்படின்றத கண்டிப்பா இந்த வீடியோல நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஃபன்னுல கூட வயலன்ஸ் எல்லாமே கலந்துருக்கு, அபியூஸ் நடக்குது, எல்லாமே இப்போ உலகமே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மாறணும்னா அந்த மாற்றத்தை நம்ம கிட்ட இருந்து தான் கொண்டு வரணும். ஸோ எல்லாருமே வந்து விழிப்புணர்வோட இருங்க. மனநிலைய ரொம்ப போட்டு அழுத்தி கசக்கி புழிஞ்சு ஒரு வேற மாதிரி மனிதராகவே நீங்க மாறுறீங்க. அந்த மாதிரி இல்லாம நீங்களா இருங்க. காமெண்ட்ஸ், அதாவது கண்ணுக்கு தெரியாம இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக, பேர் தெரியல முகம் தெரியலன்றதுக்காக கண்ட மேனில என்ன வேணாலும் ஒரு வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸை போடுறது, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து எங்க இருந்து தான் தேடி பிடிக்கிறாங்கன்னே தெரியல. அந்த மாதிரி மோசமான வார்த்தைகள் சில வீடியோக்கள் கீழெல்லாம் பார்க்க முடியுது. உண்மையாலே அவங்களாம் வந்து ஒரு நல்ல ஒரு எஜுகேட்டட் ஃபெலோவா இல்ல அவங்களாம் ஒரு கரெக்டான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்கன்னானே தெரியல. இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கை முறையை பத்தி தெரியாதவங்க அவங்கள பத்தி தவறா பேசுறாங்கன்னா அப்ப இவங்க எப்படிப்பட்ட ஆட்களா இருப்பாங்கன்றத ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். யாரை பத்தியும் தவறா பேசாதீங்க. அப்படி பேசி தான் இந்த அளவுக்கு ஒரு மனிதர் வளர்ந்திருக்காரு. இப்படிப்பட்ட மனிதரை இப்பயும் கண்டிக்கலனா அது வேற எப்பயும் கண்டிக்க முடியாது. இதை பத்தி கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.